நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாண வைபோகம் ஈவெண்ட் அண்ட் வெட்டிங் பிளானர். நான் பாஸ்கர். இன்றைக்கி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் திருவரம்பூரில் இருக்க சிங்கார மஹலில் தான் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா A to Z வெட்டிங் எல்லாமே நம்ம தான் கவர் பண்ணுறோம். ஸோ இந்த கஸ்டமர் நமக்கு எப்படி வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட யூடியூப்பில் இருக்க வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு என்கொயரிக்காக கால் பண்ணியிருந்தாங்க. கால் பண்ணும்போது கேட்டிருந்தாங்க ஃபுட் எல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு. ஸோ அதுக்கு என்ன சார் தாராளமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஈவெண்ட்டுக்கு இன்வைட் பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் நடந்தது. கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி. இங்கேருந்து நம்ம அவ்வளோ தூரம் சொன்னோம். ஸோ அது ட்ராவல் எல்லாமே பார்க்காம அவ்வளோ தூரம் வந்து நம்ம ஃபுட் எல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வேறு ஓகேன்னு சொல்லிட்டு நமக்கு இந்த ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்தாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்த மெனு தான் இங்கே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே சாப்பிட்டு பார்த்து கஸ்டமர் கொடுக்குற ரிவ்யூஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுறோம். ஸோ அது தொடர்ந்து பாருங்கள். அதே மாதிரி உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி A to Z எல்லாமே கவர் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்பி கால் பண்ணலாம். நீங்கள் கால் பண்ணோன்னா நம்மக்கிட்ட ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணணுன்றது கிடையாது. நீங்கள் கால் பண்ணிங்கனாலாம் நம்மளோட ஃபங்க்ஷன் எங்கே நடக்குது அப்படின்றதுக்கு உங்களை இன்வைட் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஃபுட் எல்லாமே சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ தாராளமாக நீங்கள் நம்பி கால் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கொடுத்த ஆதரவுனால தான் இவ்வளவும் நமக்கு. ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. DJ Love Radish. ഞാനേ ഇതുവരെ കുറെ സംസാരിച്ചു, കാര്യമായിട്ടൊന്നും ചെയ്തില്ല. ചെയ്ത നാളെ
இந்த கல்யாண வைபவ ஈவெண்ட்ஸ் நம்ம தான் கேட்டரிங் இது பண்ணோம். ஃபுட்ஸ் எப்படி மேம் நல்லா இருந்தது. ஓகே. ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. டேஸ்ட் நல்லா இருந்தது. சிம்பிள் அண்ட் ஸ்வீட் டேஸ்ட். ஓகே மேம். உங்களுக்கு நல்லா இருந்தது. வெச்ச டிஷ்ல என்ன மேம் ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களுக்கு? பொடி இட்லி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஓகே. அது அப்புறம் பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி நல்லா இருந்தது. காலிஃப்ளவர் நல்லா இருந்தது. நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நல்லா இருந்தது. சரி, ஓகே. டேஸ்ட் நல்லா இருந்தது. தேங்க்யூ ஃபார் வெல்கம். பொடி இட்லி சூப்பராக இருந்தது. தோசை நல்லா இருந்தது. ரொட்டி நல்லா இருந்தது. ரசமலாய் அது நல்லா இருந்தது. மற்ற எல்லா வெரைட்டியுமே சூப்பராக இருந்தது. எல்லாம் நல்லா தான் இருந்தது. எல்லா வெரைட்டியும் நல்லா இருந்துச்சு. கரெக்டாக லிமிட்டாகவும் இருந்தது அளவா. எனக்கு பிடிச்சது வந்து அந்த இட்லி தான் நல்லா இருந்துச்சு. இட்லி அதோட சாம்பார் டேஸ்டாக இருந்துச்சு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே தான் சார். ஃபுட் சாப்பிட்டீங்களா உங்களுக்கு எப்படி சார் இருந்தது? எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. ஃபுட் குவாலிட்டி எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. எதுலேயுமே வந்துட்டு ட்ராபேக்ஸ் எதுவுமே இல்லை. எஸ்பெஷலி ரசமலாயும் அந்த பிரியாணியோட இதுவும் நல்லா இருந்துச்சு. மாக் மீல் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு நம்ம டிஷ்ல எது சார் பிடிச்சிருந்து? இப்போ நீங்கள் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் போயிருப்பீங்க. ஸோ மற்றதுக்கும் நம்மளோட ஃபுட்ஸ்க்கும் உங்களுக்கு என்ன? எனக்கு க்ரீன் சட்னி, ஒயிட் சட்னி இதெல்லாம் வைக்கிறீங்க, அது எல்லா ஃப்ளேவர்ஸுமே நல்லா இருந்துச்சு. ஓகே. ஊத்தப்பத்தோட சேர்த்து சாப்பிட்றப்போ அது எஸ்பெஷலி இட்லியோடதையும் நானோட இந்த சாஃப்ட்னஸ் வந்துட்டு இட்ஸ் ஹைலி குட். ஓகே. சர்விங் ஆல்சோ இட்ஸ் வெரி குட். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண வைபவம் தான் நம்மளோட ஈவெண்ட் அண்ட் வெட்டிங் பிளானர்ஸ். ஸோ நம்ம வந்து சென்னை, நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கே வேணால் பண்ணி கொடுத்தோம். A to Z ஈவெண்ட்ஸ் நம்ம தான் பண்ணி கொடுத்தோம். ஸோ நீங்கள் இது நம்மளோட யூடியூப் சேனல். ஓகே. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கலாம். ஓகே. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்ம அப்கமிங் வீடியோஸில் நம்மளோட ரிவ்யூஸ் எல்லாம் வீடியோஸ். ஷூர் ஷூர். தேங்க்யூ. சார், ஃபுட் சாப்பிட்டீங்களா? உங்களுக்கு ஃபுட் எப்படி உங்களுக்கு எந்த டிஷ் தான் நம்ம பிடிச்சிருந்தது? முன்னாடி நிறைய கல்யாணத்துக்கு போயிருப்பீங்க. ஸோ இப்போ இந்த ஈவெண்ட்ல உங்களுக்கு இந்த ஃபுட்டில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு? சப்பாத்தி, இது புரோட்டா. ஸோ நான் பிடிச்சிருந்ததுங்களா உங்களுக்கு? ஸோ மித்த இது டேஸ்டஸ்லாம் எப்படி சார்? நல்லா இருக்கு சார். நம்மளது தான் கேட்டர்ஸ் இது. ஸோ உங்களுக்கு சாப்பிட்டீங்களா? உங்களுக்கு ஃபுட் எப்படி சார்? டேஸ்ட் எப்படி போச்சு? ஃபுட்டு எல்லாமே நல்லா வாழைக்காய் 65 அது. வாழைக்காய் ஃபிஷ் ஃப்ரை சார். வாழைக்காய் ஃபிஷ் ஃப்ரை நல்லா இருந்துச்சு. அப்புறம் நான் முக்கியமாக அந்த புளி பணியாரம் நல்லா கிறிஸ்பியாக நல்லா இருந்துச்சு. வேற என்ன சார்? சைட் டிஷ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போ மற்ற கேட்டர்ஸ்க்கும் நம்ம கேட்டர்ஸ்க்கும் உங்களுக்கு என்ன டிஃப்ரெண்டாக இருந்துச்சு நீங்கள் சாப்பிடும்போது ஃபுட்ஸில்? டேஸ்ட் தான், டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருந்தது. அப்புறம் அவங்க நீங்கள் சர்வ் பண்ண விதம், ஹாஸ்பிட்டாலிட்டி எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ நம்ம ஃபுட் சாப்பிட்டீங்களா? உங்களுக்கு டேஸ்ட் எப்படி சார்? சார் சூப்பராக இருந்துச்சு சார். ஓகே. இப்போ மற்ற கேட்டர்ஸ் போயிருப்பீங்க, நம்ம கேட்டரிங் இது கொஞ்சம் பெஸ்ட்டாக நல்லா இருந்துச்சு. அதுலேயும் பன்னீர் பட்டர் மசாலா, அதுக்கப்புறம் அந்த இட்லி, நிறைய இது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சூப்பராகவும் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி சர்வ் பண்ணது ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு எல்லாம் சர்வீஸ்லாம் நல்லா கொடுத்தாங்க. எல்லாமே கேட்டு வாங்கிக்கிற மாதிரி நல்லா இருந்துச்சு. நம்ம கேட்குறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுவும் ஒரு நல்லா இருந்துச்சு. சரி, ஓகே சார். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண வைபவம் நம்ம ஈவெண்ட் நேம்ஸ். ஓகே. நம்ம வந்து சென்னை தான் நம்மளோட மெயின். ஸோ நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கோம். ஓகே சார். ஸோ நம்மளுக்கு வந்து ஓன் யூடியூப் சேனல் இருக்கு. சரி, நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோஸ்லாம் நம்ம முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோஸ்லாம் இருக்கும். ஸோ அப்கமிங் வீடியோஸும் வரும். சரி, நீங்கள் பார்த்து நம்ம சேனல் மட்டும் சப்ஸ்கிரைப். சரிங்க சார். தேங்க்யூ சார். நம்ம ஃபுட் சாப்பிட்டீங்களா? உங்களுக்கு டேஸ்ட் எப்படி சார் இருந்தது? சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஓகே சார். என்ன நம்மளுக்கு பிடிச்சிருந்தது? உங்களுக்கு அதர் கேட்டர்ஸ் போயிருப்பீங்க, ஃபங்க்ஷன்ஸ்லாம் போயிருப்பீங்க. ஸோ நம்ம கேட்டர்ஸ்க்கும் மற்ற ஃபங்க்ஷன்ஸில் சாப்பிட்டதுக்கு உங்களுக்கு எப்படி சார்? நல்லா இருந்துச்சு. ஓகே சார். எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஓகே, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த கல்யாண வைபோகம் கல்யாண மண்டபத்துக்கு வந்திருந்தோம். எல்லாமே நல்லா இருந்துச்சு. நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்லா சிறப்பாக செஞ்சுருந்தாங்க எல்லாமே. இது எப்படி சொல்கிறது, நம்ம வீட்டு விசேஷத்துக்கு நம்ம எல்லோரும் சாப்பிட்றது தான் திருப்தின்னு நினைப்பாங்க. அந்த திருப்தியை வந்து அவங்க முழுமையாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது மாதிரி நல்லபடியாக நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க. இவங்களுடைய செயல்பாடுகள், அணுகுமுறைகள் எல்லாமே நல்லா இருந்துச்சு. கேட்ரிங்லேயும் வேஸ்ட் ஆகாமல் தேவையான அளவுக்கு வச்சு எல்லாத்துக்குமே வயிறுக்கும் நிறைவாகவும் சுவையாகவும் நல்லா செஞ்சு கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மேலும் நிறைய செஞ்சு கொடுக்க அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறேன். இந்த கல்யாண வைபோகம் வந்து எனக்கு வேற ஒரு மேரேஜில் நான் அன்ஃபார்ச்சுனேட்டாக நான் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதில் எனக்கு இவரோட ரிலேஷன்ஷிப் நல்லா கிடைச்சிது. நான் அன்னைக்கே நினச்சேன், சரி இவர் நல்லா பண்ணுவார், நமக்கு வந்து
நம்ம வைக்கிற கல்யாணத்துக்கும் இவர் பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணேன். ஸோ இன்றைக்கி கொடுத்தது எனக்கு பெஸ்ட்டை விட மேலே தான் கொடுத்தாரு. எல்லாமே நல்லா இருந்தது, நான் சொல்லலை. ஸோ மேரேஜ்க்கு வந்தவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவருக்கு எல்லாருமே தயவுசெய்து நல்ல ஆர்டர் கொடுங்க, நல்லா பண்ணி தருவார். எல்லா எஃபோர்ட்டும் அவரே எடுத்துக்கிட்டார். நான் வந்து ஜஸ்ட்டு பே பண்ணது மட்டும்தான். மற்றபடி எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாருக்கும் நல்ல கரெக்டாக பரிமாறுறதுலேருந்து எல்லாமே செஞ்சார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கல்யாண வைபோகம் இஸ் பெஸ்ட் ஒன்.